ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான் சிட்டி அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம தமிழ் மூவியை பற்றின தான். ஸோ இந்த படம் வந்து தமிழில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பேசிக் கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மேஜிக் பிரிண்டர் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வடிவுக்கரசி, அப்புறம் வந்து யோகி பாபு, அப்புறம் வந்து ஹீரோ அர்ஜுன்தாஸ், இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம விடிவி கணேஷ் அவரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம அர்ஜுன்தாஸுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு உடம்புக்கு முடியல, அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன்தாஸ் ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறாரு. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவருக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த சூழ்நிலையில் அவரோட பையனுக்கு அந்த இபியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று அமையுது. அவர்கிட்ட ஒரு பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வருது. ஸோ இது வந்து பேஸ் பண்ணி அந்த பணத்தை வச்சு எப்படியெல்லாம் அவர் பிள்ளையை காப்பாற்றினார், அப்புறம் அந்த பிரிண்டரை தேடி வர்றவங்க ஒரு சிலர் வரும்போது அதில் எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறாரு, கடைசியில் அவர் பையனை காப்பாற்றினாரா, அவர் என்ன செஞ்சார், அவர் செஞ்ச தப்புக்களெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணார் அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பேசிக் காமெடியான ஒரு இது என்ன அப்படின்னா, யோகி பாபு வந்து செட் ஆகலை. ஒரு சில இடத்துல காமெடி வருதே தவிர பெருசாக அவர் வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு மேஜிக் பிரிண்ட்ரு, அதுலேருந்து பணம் வருது. ஸோ அதை எப்படியாவது பேஸ் பண்ணி எடுக்கிறோம், ஸோ அதில் வர்ற பணத்தை மக்கள்கிட்ட புழக்கத்தில் விடுறோம் அப்படின்ற மாதிரி தான் கதை. எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்ட கதை தான், பட் மனசில் பெருசாக ஒட்டுக்கலை. நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை வருது. ஸோ இது வந்து இப்படி இருந்தால் நல்லா இல்லை அப்படின்னு தான் நம்மளோட கருத்தை வந்து இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். கதைப்படி அர்ஜுன்தாஸ் இந்த படத்தில் அவரோட ப்ளஸ் பாயிண்ட், அவரோட வாய்ஸ் அண்ட் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்தாலும் ஃபேஸ் ரியாக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.